ஒரு பெண்ணால் தான் இலக்கிய பெண்ணை நிலைநாட்ட முடியும் என்பதற்காக என் அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, 2 அணியும் கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டாங்க. எனக்கு என்னன்னா, இந்த தலைப்பு மேலே மிகப்பெரிய புரிதல் இல்லையோ அந்த 3 பேருக்குன்னு ஒரு கவலை இருக்குது. ஏன் அப்படின்னீங்கன்னா, தங்கச்சி பேசும்போது சொன்னாங்க, எங்களையெல்லாம் ஏமாற்ற முடியுமா? உங்களையெல்லாம் ஏமாற்ற முடிஞ்சுன்னா செய்தித்தாளில் ஏன் அப்படி செய்தி வருது? செய்தித்தாளினுடைய முதற் பக்கத்திலே செய்தி இருக்கிறது, அன்னை தெரசாவினுடைய நிலைவலைகளை போற்றி இருக்கிறார்கள். அடுத்த பக்கத்திலே இந்தியாவுக்காக தங்கம் வாங்கிய பெண்மணியினுடைய வெற்றி பயணத்தை கதையாக எழுதியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த பக்கத்திலே 11 வயதிலே இருக்கக்கூடிய பெண் ஏதோ 1 மதிப்பெண்ணோ 2 மதிப்பெண்ணோ குறைந்து போய்விட்டதற்காக தற்கொலை செய்த கண்ணீர் கதை எழுதப்பட்டிருக்கிறது. 4வது பக்கத்திலே 5 வயது பிள்ளை என்று கூட பார்க்காமல் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட கதை அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதானே இன்றைய உங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைமை. இதை புரட்டி போடுவதற்கு, இதை சரி செய்வதற்கு என்ன செய்யலாம்? வழிகாட்டக்கூடியவர்கள் அந்த கால பெண்களா இந்த கால பெண்களா என்பதுதானே கேள்வி. தம்பி விக்கி தல தீபாவளி வரைக்கும் தானே வந்திருக்கங்க. இவங்கெல்லாம் பல தீபாவளிகளை பார்த்தவங்க. என்ன உருட்டுறீங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க. தம்பி நீங்க தான் தம்பி ஆக்சுவலா உருட்டுனீங்க. நீங்கள் தான் உருட்டுறீங்க. மாசுனா என்ன தெரியுமா? என்ன மாசு? 17 வயசு பொண்ணு, 18 வயசு பொண்ணு, கல்லூரிக்கு படிக்க அனுப்பிய 21 வயசு பிள்ளை ஏன் செத்து போச்சுன்னு தெரியாம தாய் தகப்பன் கை நடுங்குகிறார்கள். தகப்பன் துடிக்கிறான், சகோதரன் அழுகிறான். இதுதானே இன்றைய இக்கால பெண்களுடைய காலகட்டமாக இருக்கிறது. ஒருவேளை மாதவிக்கு கடிதம் எழுத தெரிந்திருந்தது, படித்திருந்தாள், கணிகையர் குலத்தில் இருந்தாலும் கண்ணகிக்கு கடிதமே எழுத தெரியாது. ஆனால் அவள் போய் வக்கீலா நின்னா இல்லையா? அதை விட என் தங்கச்சி கெட்டிக்காரி, சூப்பராக 4 பாட்டு படித்தா. பயிர்ப்புனா என்னன்னு தெரியலன்னு ஒத்துக்கிட்டா. ரொம்ப சந்தோஷம். அச்சம், மடம், பயிர்ப்பு, நாணம், இந்த 4ம் பெண்களுக்கு வேண்டும் என்று அக்கால இலக்கியத்திலே சொல்லியிருந்தாங்க. அச்சம்னா என்ன தெரியுமா? வெறும் பயம் மட்டும் இல்லை, எச்சரிக்கை உணர்வு. என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதிலே இருக்கக்கூடிய ஒரு கவனத்துக்கு பெயர் தான் அச்சம். மடம் என்றால் என்ன தெரியுமா? மடமை என்பது முட்டாள்தனம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரியே உட்கார்ந்துருக்கணும். அது எவ்வளோ பெரிய கெட்டிக்காரத்தனம் தெரியுமா? புகுந்த வீட்டுக்கு போன இடத்துல இப்படி செய்யணும்படி அப்படின்னு மாமியார் சொன்னாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரிய முடியும், நான் சொல்ல முடியும்? தெரியும் சொல்ல முடியுமா? அடுத்தது நாணம். நாணம்னா என்ன தெரியுமா? வெக்கம். பெண்ணினுடைய நாணம் அவளுக்கு அழகு. கரப்பாம்பூச்சியை பார்த்தா அருவருப்பாக இருக்கும், பயமாக இருக்கும். எலி வந்து அச்சுச்சோம்பா, பிள்ளகத்தில் தேள் போச்சுன்னா இடது கையில் தட்டி தூக்கிடுவாள். அவதாங்க பெண்ணு, அவள்தான் பெண். அந்த பெண் இக்காலத்திலே எண்ணிக்கை குறைந்திருக்கிறாளே, அக்காலத்திலே இருந்ததே. பயிர்ப்புனா என்ன தெரியுமா? உறவுகளிலே இருக்கக்கூடிய தன்மை. பிள்ளையை தூக்குகிற போது என் பிள்ளைக்கும் எனக்குமான தொடுதல் எப்படி இருக்க வேண்டும்? என் சகோதரனை தொட்டு பேசுகின்ற போது அவனுக்கும் எனக்குமான தொடுதல் உணர்வு எப்படி இருக்க வேண்டும்? என் கணவனை நான் தொடுகிற போது எனக்குள்ளே என்ன உறவு இருக்க வேண்டும்? இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா ஓடி ஓடி குட்டு டச்சு பேடு டச்சுன்னு? அதுக்கு பேர் தாங்க பயிர்ப்பு. அதுக்கு பேர் தான் பயிர்ப்பு. இந்த நாளும் அந்த காலத்து இலக்கிய பெண்களுக்கு இருந்தது, இன்று இல்லையே என்ற வருத்தம் தான் எங்களுக்கு இருக்கிறது. கோப்பெரு நட்கிள்ளி என்ற ஒரு மன்னன் இருக்கிறான். அவனுக்கு செவிலித்தாயா ஒருத்தி இருக்கா. அவட்ட ஒருத்தி கேட்குறா, உன் பிள்ளை எங்க காணும்? ஒரு தாயிடம் உன் மகன் எங்கே என்று கேட்டால் சங்க காலத்திலே, இலக்கிய காலத்திலே இருந்த பெண் எப்படி பதில் சொல்வாள் தெரியுமா? புலி தூங்கிய குகை இங்கே இருக்கிறது. சில காலம் நீ தேடி வந்திருக்கிறாயே, அந்த புலி இந்த வயிற்றில் தான் படுத்து கிடந்தது. இப்போது புலி இங்கே இல்லை. கண்டிப்பாக நாட்டுக்காக போராடக்கூடிய போர்க்களத்தில் நிற்கும், அங்கு போய் பாருன்னு சொன்னா பார்த்தீங்களா? காவற்பண்டு என்று சொல்லக்கூடிய இலக்கிய பெண். இந்த மாதிரியான பெண்களால் தான் நாளைய நல்ல பிள்ளைகளை, நல்ல வீரமான ஆண்மக்களை வளர்க்க முடியும். அக்காலத்து பெண்கள் அசைக்க முடியாத நல்ல நம்பிக்கையை தரக்கூடிய, ஒழுக்கத்தை தரக்கூடிய, தமிழர் பண்பாடை தூக்கி பிடிக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். அவர்களை வழிகாட்டிகளாக வைத்துக்கொண்டு இக்காலத்தை திருத்துவோம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.